Hi India Glitz viewers, நான் பெங்களூர் நாட்கள் படத்தோட டைரக்டர் பொம்மரில்லு பாஸ்கர். கம்பேரிசனில் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்ற பேச்சு எது வந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட படத்தை நான் ரீமேக் பண்ணுறேன்னு வைங்களேன், எனக்கு சுதந்திரம் இருக்கும். ஏங்க இப்படி எடுக்கல அப்படின்னு சொன்னால், நான் ரைட்ஸ் வாங்கினது பெங்களூர் டேஸ் வாங்கிட்டு பொம்மரில் எடுக்க முடியாது. பெங்களூர் டேஸ் வாங்கி பெங்களூர் டேஸ் தான் எடுக்க முடியும். தமிழ் தெலுங்கு 2 லாங்குவேஜ்லையும் பண்ணுறதா தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். ஃபஸ்ட்டு தமிழ் தான் கேஸ்டிங் செட்டாக இருந்தது. ஸோ அதனால் சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் டேஸ் திரைப்படம் எந்த அளவுக்கு ஹிட்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த திரைப்படத்தை பார்த்த உடனே அதை ரீமேக் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லை, பார்த்த உடனே வந்த ஃபஸ்ட்டு ஃபீலிங் என்னென்னா, இந்த படத்தை ரீமேக் பண்ண போகிறேன்லாம் எனக்கு தெரியாது. பிவி அவர் கூப்பிட்டாரு, படம் ஒன்று நல்ல படம் வந்திருக்கு பாருங்க அப்படின்னாரு. சரி, நான் போய்ட்டு பார்த்த உடனே எனக்கு என்னென்னா, படம் ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னேன் நான். அதுக்கப்புறம் தான் அவர் இல்லை இந்த படத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ பார்க்கும்பொழுது எனக்கு அந்த ஃபீலிங் இல்லை. அதுக்கப்புறமும் நான் சில நாட்கள் டைம் எடுத்து யோசிச்சுட்டு தான் சரி ஓகே பண்ணலாம் அப்படின்ற முடிவே எடுத்தேன். கொஞ்சம் லேட்டாக தான் எடுத்தேன். உங்கள் படத்தை தான் பொதுவாக எல்லாருமே ரீமேக் பண்ணுவாங்க. ஸோ அது விஷயமா உங்ககிட்ட பேசியிருப்பாங்க. பட் இந்த திரைப்படத்தை நீங்கள் ரீமேக் பண்ணுறதுக்காக இந்த படத்தோட ஒரிஜினல் டைரக்டர் அஞ்சலி மேனன் கிட்ட நீங்கள் பேசுனீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? இல்லை, ஆக்சுவலாக பேசலை. ஆனால் அவங்களோட ஒரு மெயிலில் ஒரே ஒரு விஷயம் தான் இப்போ பேசினேன்னா, இது இல்லாமல் என்னென்னா, என்னோட அந்த பூஜை அப்போ அவங்களே ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாங்க. ஸோ படங்கள் பண்ணும்பொழுது என்னென்னா, ஒரு அதை எழுதின ஒரு டைரக்டரோட நம்ம பேசுகிறதுன்றது நல்ல விஷயம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி இருக்கும். ஸோ அந்த வகையில் அவங்களோட ஒரு மெயில் தொடர்பு தான். அதை தவிர நான் டைரெக்டாக பேசலை. ஞாபகம் இருக்கா, சின்ன வயசில் பிளான் பண்ணோமே பெங்களூர் போய் ஒரு கலக்கணும்னு. பெங்களூர் நாட்கள் திரைப்படத்துல எந்த அளவுக்கு ஷைன் பண்ணிருக்கீங்க? ஏதாச்சும் டிஃபரன்ஸ் சொல்ல முடியுமா? இதில் என்னென்னா, ரொம்ப உண்மையிலேயே சொல்லணும்னா, இப்போ என் கதையை நான் மாற்றுறேன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட படத்தை நான் ரீமேக் பண்ணுறேன்னு வைங்களேன், எனக்கு சுதந்திரம் இருக்கும். நான் யார் கேட்டாலும் ஆமாம் நான் மாற்றினேன் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இந்த படத்தில் அப்படி கிடையாது. உடனே சட்டையை பிடிப்பாங்க, ஏன் மாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு ப்ரெஷர் தான் அது ஆக்சுவலாக. ஆனால் அதையும் மீறி இந்த படத்தில் ஒரு சட்டிலான மாற்றங்கள் தான் பண்ணியிருக்கேன். நான் பெருசாக அதையும் புரட்டி போடுற மாற்றங்கள் எதுவும் பண்ணல. பட் ஆனால் ரொம்ப சட்டிலான மாற்றங்கள் பண்ணியிருக்கேன். திரைக்கதையை இன்னும் விறுவிறுப்பாக்கக்கூடிய ஒரு சின்ன உத்தி தான் அது. அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் நான் இதில் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் பவர்ஃபுல்லாக இருக்கும். நிறைய மல்டிபிள் ஸ்டார்ஸ் ஒரே படத்துல வச்சு வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டமான விஷயம். ஓகே, அந்த மாதிரி இந்த படத்துல நீங்க பண்ணிருக்கீங்க. சோ அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 8 மாசத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் இவங்க எல்லாரையும் சேர்க்கறதே பெரிய வேலையாக இருந்தது. ஒரு கட்டத்தில் நான் உண்மையை சொல்லணும்னா பொறுமையாக இழந்துட்டேன். நான் இதுக்கு மேலே வேணாம், அந்த படம் தயவு செஞ்சு விட்டுருங்க. நான் ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல காஸ்டிங் அப்படின்ற, நல்ல ப்ரொடக்ஷன் டீம் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் பண்ணோம். தமிழ் தெலுங்கு 2 லாங்குவேஜ்லையும் பண்ணுறதா தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். கிட்டத்தட்ட 15 ஸ்டார்ஸோடு நாங்கள் டெய்லி பேசிட்டே இருக்கோம். அவங்கள இணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். அது முடியவே முடியலன்றப்ப தான் நானே வெளியே போகிற சூழலில் அப்புறம் பிவி சொன்னார், இல்லை ஒன்று பண்ணலாம் பாஸ்கர், ஒரு லாங்குவேஜ் பண்ணலாம் அப்படின்னா. ஃபஸ்ட்டு தமிழ் தான் கேஸ்டிங் செட்டாக இருந்தது. ஸோ அதனால் சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். பெங்களூர், வாட் எ ராக்கிங் சிட்டி. மலையாளத்துல பெங்களூர் டேஸ் அப்படின்னு வெளிவந்த திரைப்படம் தமிழ்ல பெங்களூர் நாட்கள் அப்படின்னு எடுத்திருக்கீங்க. பொதுவாகவே ஒரு திரைப்படத்தோட, அதுவும் ஒரு மொழியில இருந்து இன்னொரு மொழிக்கு ஒரு திரைப்படத்தை ரீமேக் பண்ணும்போது அந்தந்த ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி படத்தை எடுக்கணும். அதுல ஏதாச்சும் கம்பேரிசன் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணீங்களா? அதை பத்தி சொல்லுங்க. ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அந்த பயம் எல்லாருக்குமே இருக்கும். அது ஸ்ரீதிவ்யாவுக்கு நிறைய இருந்தது. சார் எப்படி சார்ன்ட்டு நான் ஒன்று தான் சொன்னேன், அது பாருமா இந்த படம் பண்ணுறோம். இந்த படம் பண்ணும்பொழுது இப்போ நான் அதை அப்படியே பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தில் பண்ணலை. ஸோ இந்த படம் சொல்கிற உணர்வுகளை நம்ம புரிஞ்சுப்போம். இதை நீ என்ன பண்ணுறியோ அதை பண்ணு. நான் நஸ்ரியா எப்படி பண்ணாங்க பாரு, நீ இது மாதிரி பண்ணு அப்படின்லாம் நான் தொல்லை பண்ண மாட்டேன். முகம் இப்படி திருப்பு, இல்லை அப்படி வை, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. சொன்னாலும் நல்லா வராது. கம்பேரிசனில் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்ற பேச்சு எது வந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் என்னென்னா, நீயா பண்ண அந்த கேரக்டர் அப்படின்றது தான் நான் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தேன். அதுதான், அதே நம்பிக்கை தான் கிட்டத்தட்ட நான் எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்லுவேன். நீங்களாக பண்ணுங்கள் அந்த கேரக்டரை, அப்போ தான் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு.
நானும் வந்து படம் பண்ணும்போது டைரக்ஷன் பண்ணும்போது என்னென்னா அந்த உணர்வை உள்வாங்கிக்கிட்டு அதை அப்படியே வந்து எடுக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ கம்பேர் பண்ணும்பொழுது இல்லை இது இப்படி இருந்தது அப்படி இருந்ததுனால உண்மையை நாங்கள் பண்ணும்பொழுது இல்லை அப்படி பண்ண நினைக்கல. இப்போது நான் பெங்களூர் டேஸை வந்து ஏங்க இப்படி எடுக்கல அப்படின்னு சொன்னால், நான் ரைட்ஸ் வாங்கினது பெங்களூர் டேஸ் வாங்கிட்டு பொம்மரில் எடுக்க முடியாது. பெங்களூர் டேஸை வாங்கி பெங்களூர் டேஸ் தான் எடுக்க முடியும் இல்லைங்களா? இப்போ பெங்களூர் டேஸோட ஒரு விஷயத்தை மறுபடியும் நீங்கள் ரீக்ரியேட் பண்ணும்பொழுது பல விஷயங்கள் வந்து நடக்கும். ஏன்னா அந்த டைம், ஆர்டிஸ்டோட ஃபேஸ், அவங்களுடைய ரியாக்ஷன்ஸு, டைலாக் மாடுலேஷன் எல்லாமே மாறும் இல்லைங்களா? அந்த உணர்வு வெளியே வருதான்றதை மட்டும்தான் நாங்கள் வந்து எல்லாமே கவனிக்கிறோம். ஸோ அந்த வகையில் என்னென்னா நாங்கள் எங்களுடைய வேலையை சிறப்பாக செய்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துருக்கோம். பொம்மரிலு பாஸ்கர், ஆக்சுவலா நீங்க ஒரு தமிழ் ஆள் தான். ஸோ நீங்க வந்து தமிழிலே நிறைய திரைப்படங்கள் எடுத்திருக்கலாம், இருந்தாலும் வந்து நீங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய டைரக்டர் அப்படிங்கிற பெயரை வாங்கிட்டீங்க. அந்த திரைப்படங்களை நீங்க தமிழ்ல ரீமேக் பண்ணிருக்கலாம். ஆனா அதை பண்ணாம மலையாளத்துல இருந்து ஒரு திரைப்படத்தை எடுத்து தமிழ்ல வந்து ரீமேக் பண்ணிருக்கீங்களே, என்ன காரணம்? ஆக்சுவலாக என்னென்னா பொம்மரில் முடிச்சு பெரிய ஹிட் ஆச்சு. அது ஆன உடனே வந்து என்னை வந்து தமிழில் வந்து இப்போ அதே படத்தை மறுபடியும் எடுக்க சொன்னாங்க. நான் வந்து கண்டிப்பாக முடியாது என்னால் அப்படின்னு சொன்னேன். ரீசன் ஒன்று தான், நான் வந்து கிட்டத்தட்ட அந்த கேரக்டர்ஸோட ஒரு வருஷம் நான் வந்து வாழ்ந்துட்டுருக்கேன். கிட்டத்தட்ட வந்து என்னை என் ப்ரொடியூசர்லாம் திட்டுற அளவுக்கு வந்துட்டேன். நீ இவ்வளோ அப்சசிவாக இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரூமை விட்டு வெளியே வர மாட்டேங்கிற, வெளியே வந்து ஒரு நார்மலாக இரு, நீ ஏன் வந்து ஒரு பேடு பேப்பரு ரூம் ஃபுல்லாக வந்தால், என் ரூம் ஃபுல்லாக அப்படியே நோட் புக்ஸும் பேப்பருமா நிறைஞ்சிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட அந்தளவுக்கு ஒரு அப்சசிவான படமாக இருந்தது எனக்கு. நான் பர்சனலாக ரிலீஸ் ஆன உடனே இல்லை டக்குன்னு எனக்கு பாடியிலேருந்து இல்லை டக்குன்னு ஒரு 40 கிலோ கீழே இறங்கின மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ரீமேக்குன்னு சொன்னோன்னே இல்லை ஐயோ மறுபடியும் எல்லாத்தையும் தூக்கி மேலே வச்சுக்கணுமா அப்படின்ற பயம் எனக்கு வந்து பெருசாக இருந்தது. உடனடியாக என்னால் அதை செய்ய முடியல, நான் எனக்கு வேண்டான்னு சொன்னேன். ஸோ இப்போ இந்த படம் பார்க்கும்பொழுது என்னென்னா கசின்ஸ் பற்றின படம், கிட்டத்தட்ட என் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்து என்னால் வந்து ரிலேட் பண்ணிக்க முடியுது. ஸோ எனக்கு இதில் ஆக்சுவலாக இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன்னா அந்த ட்ரெய்லரில் வந்து சில வரிகள் இருந்தது. அது நான் வேறு ஒரு கதைக்காக எழுதி வச்ச லைன்ஸ். அதை நான் என்னால் மறுபடியும் எடுக்கவே முடியாது, ஏன்னா இந்த படத்தில் வந்துருச்சு. அதில் வந்து ஒரு வார்த்தை வந்தது என்னென்னா, சின்ன வயசில் நம்மளெல்லாம் திட்டுவாங்க ஒருத்தன் கூட சேர வேணான்னு சொல்லிட்டு, அவன் தான் அவன் அப்படின்னு சொல்லி ஒரு வரி இருந்தது. ஸோ இதெல்லாம் தான் முக்கியமாக வந்து என்னால் வந்து டக்குன்னு ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு, இந்த படத்தை வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட பொம்மரிலு எந்த அளவுக்கு ஹிட்னு தெரியும். அந்த படத்தை ரீமேக் பண்ணி இங்கேயும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஹிட் கொடுத்தாரு மோகன் ராஜா. ஸோ நீங்க ஒரு தமிழனா இருக்கிறதுனால அந்த படம் எடுக்கும்போது, சந்தோஷ் சுப்ரமணியம் எடுக்கும்போது மோகன் ராஜாக்கும் சரி ஜெயம் ரவிக்கும் சரி நீங்க வந்து ஏதாச்சும் விஷஸ் கொடுத்தீங்களா, ஏதாச்சும் பேசுனீங்களா? கண்டிப்பாக வந்து அந்த படம் ராஜா பண்ண போகிறாப்புலன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னென்னா அந்த படம் வந்து பெஸ்ட்டாக எடுக்கக்கூடிய டைரக்டர் ராஜா மட்டும்தான் அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு. ரவியும் அதே மாதிரி. அந்த கிளைமேக்ஸ் சீனில் வந்து ஒரே ஷாட் இருக்கும். அந்த ஒரே ஷாட் பண்ணி முடித்த உடனே ஆக்சுவலாக ரவி கிடைச்ச பெரிய பாராட்டு என்னென்னா, நான் சொல்கிறதோட இல்லை, பிரகாஷ் ராஜ் எனக்கு ஃபோன் பண்ணார். இதை எப்படி பண்ணுவான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் பாஸ்கர், ஆனால் வந்து பிச்சுட்டான், நல்லா பண்ணான், நானே ஒரு செகண்ட் வந்து அப்படியே ஒரு சைலண்ட் ஆகிட்டேன் அப்படின்ட்டு அவர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஸோ அதுதான் ரவி கிடைச்ச மிகப்பெரிய பாராட்டு. ஸோ என்னென்னா ராஜா ரவி எல்லாமே நான் அந்த வீட்டில் ஒரு ஃபேமிலியில் ஒரு ஆள்னா, ஸோ எங்கள் குடும்பத்துலேருந்தே தமிழிலும் வந்ததுன்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் உங்களுடைய தெலுங்கு படங்களை தமிழில் ரீமேக் பண்ணுற ஐடியா ஏதாச்சும் இருக்கா? அது வந்து எப்படிங்கன்னா, ரீமேக் பண்ணுறதுனா இன்னும் இதில் என்ன பண்ண முடியும், இந்த கதையை வந்து இன்னும் பெட்டராக்க முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னோடய வேறு படங்கள் ஹிந்தியில் வந்திருக்கு, அதெல்லாம் வந்திருக்கு. நான் வந்து இதை இன்னமும் சிறப்பாக எழுத முடியுமானா, எனக்கு ஒரு படம், நான் 2வது படம் எடுத்தேன்னு வைங்களேன். அந்த படம் வந்து நான் முடித்து ரிலீஸ் ஆகிட்டாலும் நல்லா ஓடிச்சு, 100 days படம். பட் ஆனால் அதில் எங்கேயோ இல்லை, இதை இன்னும் பெட்டராக எழுதியிருக்கலாம் அப்படின்ட்டு நான் ஒரு தனியாக நோட் போட்டில் இன்னமும் எழுதுவேன். ஏதாவது தோணுச்சுன்னா அந்த ஃபஸ்ட் சீன் வேறு மாதிரி பண்ணியிருந்துருக்கலான்னு, எடுத்த படத்தையே நான் மறுபடியும் இப்போ கூட இல்லை பெட்டர் பண்ணுவேன். அது வந்து எனக்கு ஒரு ப்ராக்டிஸ் தான் அது. ஸோ அந்த வகையில் என்னோடய படத்தை வந்து மறுபடியும் பண்ணணுன்னா பருகு பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஆசைப்படுறேன். நான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி என்னோடய ஆரஞ்சியும் வந்து இன்னொரு கோணத்துலேருந்து அந்த படத்தை பண்ணுன்றதுல கண்டிப்பாக ஆசை இருக்குது. ஏன்னா அதெல்லாம் நான் இன்னொரு பெரிய லெவலில் கொண்டு போக முடியும் அப்படின்றது. அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் பொம்மரிலு பாஸ்கர். தேங்க்யூ.